கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் நம்முடைய செய்திக்காக ஆதாரமாக நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி ரோமருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிப்போம். அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குறவர்களை குறித்து எச்சரிக்கையாய் இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். நாம் வாசித்த திருவசனத்தின் மூலம் நம்மோடு பேசும்படியாக நம்ம திருக்கிற மனைவி அவர்கள் செபிப்பார்கள். ஆமென். இந்த நாளிலும் நாம் வாசித்த திருவசனம் ரோமருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம் 17வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குறவர்களை குறித்து எச்சரிக்கையாய் இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு நான் புத்தி சொல்லுகிறேன். இப்போ ரோமருக்கு எழுதின நிருபத்தில் பவுல் இப்படியாக சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசம், நீங்கள் கற்றுக்கொண்டு வருகிற உபதேசம் என்ன உபதேசம்? இயேசு கிறிஸ்துனுடைய உபதேசம். இந்த வேதாகமத்தில், இந்த சத்திய வேதாகமத்தில் ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவர் இந்த பூமியில இருந்தபோது சொன்ன வார்த்தை, அதற்கு பின்பு அவருடைய அப்போஸ்தலர்கள் சொன்ன வார்த்தை, அப்போஸ்தலர்கள் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தை, இது எல்லாம் அவருடைய உபதேசம். இந்த உபதேசத்திற்கு அப்பாற்பட்டு என்ன சொல்லுது? அன்றியும் சகோதரர், நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எப்படி இருக்கணுமாமா? எச்சரிக்கையாய் இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு நான் புத்தி சொல்லுகிறேன். அப்ப இன்னைக்கு கிறிஸ்தவ வட்டாரத்தில் பாருங்க, அநேக பிரிவினைகள் காணப்படுகிறது. குறிப்பா பாருங்க, என்ன பிரிவினை காணப்படுகிறதுனா, கர்த்தருடைய வசனத்தை விட்டு அவனுக்கு மனசுல என்ன தோன்றுகிறதோ அதை அவன் போதிக்கிறான், சபையிலே போதிக்கிறான். குறிப்பாக ஒரு வசனம் சரியாக சொல்லியிருக்கும் பொழுது அதை சரியாக பிரித்து போதிக்காமல் அதை வேறு விதமாக போதிக்கிறார்கள், இடர்களை உண்டாக்குகிறார்கள். அதனால தான் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் கற்றுக்கொண்ட இந்த வேதாகமத்தில் நீங்கள் கற்றுக்கொண்ட இந்த உபதேசத்துக்கு விரோதமாய் யார் சொன்னாலும் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளலாம். இப்போ பாருங்க, ஒரு காரியத்தை நான் கடந்த நாட்களிலே கேட்டேன். குறிப்பாக ஆர்சி சபை சேர்ந்தவர்கள் யூடியூப்லையும் சரி, பொதுவான இடங்களிலும் அவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள். நீங்களும் கேட்டிருப்பீங்க, என்ன சொல்லுகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மை பார்த்து, ஆவிக்குரிய சபைக்காரர்களை பார்த்து அவர்கள் சொல்லுகிற காரியம் பிரிவினை சபை என்று நம்மை சொல்லுகிறார்கள். அது சரிதானா? பிரிவினை சபை என்று நம்மை சொல்லுகிறார்கள். அவர்கள் உண்மையான சபையாகவும் நாம் அதிலிருந்து பிரிந்து பிரிவினை சபைக்காரர்கள் என்று அவர்கள் போதிக்கிறதை கடந்த நாட்களிலும் யூடியூப் மூலமாக வர்ற செய்திகளிலும் பொதுவாக சிலர் பேசுகிறதையும் நான் கேள்விப்பட்டேன். பாருங்க, பிரிவினை சபைக்காரர்கள் இந்த கடைசி நாட்களிலாவது நான் சொல்கிறேன், அவங்க தான் பிரிவினை சபை. இன்றைக்கி அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி அவங்க தான் பிரிவினை சபை என்று நாம் இந்த நாட்களிலே நாம் அறிந்து கொண்டு அதை மற்றவர்களுக்கு நாம் தெரிவிக்கணும். நம்ம பிரிவினை சபை இல்லை, நம்ம ரோமன் கத்தோலிக் சபையிலேருந்து பிரிந்து வரல, ஆவிக்குரிய சபையிலேருந்து பிரிந்து போனது தான் கத்தோலிக்க சபை.
என்பதை தான் இந்த நாட்களிலே வேத ஆதாரங்கள் மூலமாக சில வசனங்களை கொண்டு இந்த நாட்களிலே நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இந்த கடைசி நாளிலாவது இந்த கத்தோலிக்க சபையில் இருக்கிறவங்க பிரிவினை சபை எது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த காணொளி மூலமாக, இந்த செய்தி மூலமாக அவர்களுக்கு இதை தெரிவிக்க இருக்கிறோம். பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11ஆம் அதிகாரம் 26, 11:26. அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோட கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. அப்ப கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் எங்க முதல்ல வந்துச்சு தெரியுமா? அந்தியோகியாவில் அங்கதான் கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் முதல்ல வந்தது. அப்போ முதல்ல பாருங்க, சபை எங்கே உருவாச்சு? புதிய ஏற்பாட்டின் சபை எங்கே உருவானது? புதிய ஏற்பாட்டினுடைய சபை முதலாவது எங்கே உருவானது? பார்த்தீங்களா? இப்போ நம்ம ஆவிக்குரிய சபையில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி காரியங்களை நம்ம தெரிந்து வைத்துக் கொள்வது இல்லை. புதிய ஏற்பாட்டின் சபை முதலாவது எங்கே உருவானது? அப்ப பைபிளை படிக்கிற நமக்கு ஆவிக்குரிய சபைக்காரர்களுக்கே தெரியலன்னா பைபிளவே படிக்காதவங்களுக்கு எப்படி தெரியும்? புதிய ஏற்பாட்டின் சபை முதலாவது ஆரம்பிக்கப்பட்ட இடம் எருசலேம். 120 பேர் எங்கே கூடி செபித்தார்கள்? பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் எங்கே பெற்றார்கள்? இப்போ ஞாபகம் வருதா? அப்ப புதிய ஏற்பாட்டின் சபை முதலாவது உருவாக்கப்பட்ட இடம் எருசலேம். அதற்கு பின்பு சபை உருவான இடம் எங்க தெரியுமா? எபேசு பட்டணம்ல. அதுக்கு அடுத்து சபை உருவாச்சு. இதெல்லாம் எந்த காலகட்டம்? கிபி 1ஆம் நூற்றாண்டு. கிபி 1ஆம் நூற்றாண்டு. இந்த கிபி 1ஆம் நூற்றாண்டுல இந்த வேதாகமும் புதிய ஏற்பாட்டு சபைக்கு தேவையான உபதேசங்கள், நற்செய்தி நூல்கள், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், நிருபங்கள், தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் இதையெல்லாம் எழுதப்பட்டது அந்த 1ஆம் நூற்றாண்டிலே எழுதப்பட்டு விட்டது. எபேசு சபை, பின்பு அந்த ஆசியாவில் உள்ள அந்த மற்ற சபைகள், மற்ற 7 ஆசியாவில் உள்ள 7 சபைகள் சொல்லப்பட்டிருக்குது. அதில் எபேசு மற்ற 6 சபை மொத்தம் சேர்த்து 7. அதுக்கப்புறம் இந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல கொரிந்து பட்டணம், ரோமா பட்டணத்தில், எபேசு பட்டணத்தில், இந்த மாதிரி தெசலோனிக்கே பட்டணத்தில், இப்படி பல இடங்களிலே சபை உருவாய். இதெல்லாம் எப்போ? 1ஆம் நூற்றாண்டிலேயே. அப்போ இந்த 1ஆம் நூற்றாண்டிலே இருந்த சபைகள் எல்லாம் ஆவிக்குரிய சபைகளாகவே இருந்தது. அப்படின்னா பெரிய தேவாலயங்களாக கிடையாது. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், கேட்குறவங்க நீங்கள் கரெக்டாக சொல்லணும். பெரிய தேவாலயங்களெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி வீடுகளிலே கூடி வருவார்கள், கர்த்தரை தொழுது கொள்வார். அதுதான் சபை. பெரிய அடையாள சின்னமோ அல்லது பெரிய ஒரு கட்டடமோ பில்டிங்கோ அந்த மாதிரிலாம் இருக்காது. அங்கெங்கே கூடி வருவார்கள், கர்த்தரை தொழுது கொள்வார்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேட்பார்கள். இப்படித்தான் புதிய ஏற்பாட்டின் சபை தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருந்தது. முதல் 300 வருஷம், 3ஆம் நூற்றாண்டு வரைக்கும், 3ஆம் நூற்றாண்டு முடியும் வரைக்குமே இப்படித்தான் கிறிஸ்தவ சபைகள் இருந்தது. அந்த முதல் 300 வருஷத்துல கிறிஸ்தவத்தில் எங்கும் சிலை வழிபாடு இல்லை. இந்த மாதிரி வீடுகளில் கூடி வருவார்கள், கர்த்தரை தொழுது கொள்வார்கள், கர்த்தருடைய சுவிசேஷத்தை போய் அறிவிப்பார்கள். இதுதான் நடைபெற்று கொண்டிருந்தது. ஆனால் பாருங்க, இந்த ரோமன் சபை, ரோமன் கத்தோலிக்க சபை என்பது கிபி 300க்கு அப்புறம் தான் தோன்றுகிறது. கிபி 300க்கு அப்புறம் தான் தோன்றுகிறது. சரி, இப்போ புதிய ஏற்பாட்டின் சபைக்கு முதல் தலைவர் யார்? பேதுரு.
புதிய ஏற்பாட்டின் சபைக்கு முதல் தலைவர் பேதுரு. அதுக்கு அடுத்த தலைவர் யார்? அதுக்கு அடுத்த தலைவர் யார்? இந்த கேள்வியை யார்கிட்ட கேட்டீங்கன்னாலும் இதற்கு விடை எங்கேயாவது வரலாற்று சரித்திரத்தில் வேணா இருக்கலாம். ஆகவே பாருங்க, புதிய ஏற்பாட்டின் சபைக்கு முதல் தலைவர் பேதுரு. அப்படின்னா இவங்க ரோமன் சபையை சேர்ந்தவங்க சொல்றாங்க, நாங்க தான் உண்மையான சபை, பேதுருவுக்கு அப்புறம் தொன்று நாங்கள் தான் வந்துட்டு அதனுடைய தலைவர்களாக இருந்து வருகிறோம். அப்போ பேதுரு 300 வருஷம் வந்தாரா? கிபி 300 வருஷத்துக்கு அப்புறம் தான், கிறிஸ்து அப்புறம் 300 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த ரோமன் கேத்தலிக்க சபை தோன்றுகிறது. இந்த ரோமன் கேத்தலிக் சபை தோன்றின பின்புதான் பேதுருவுடைய எலும்புகளை எடுத்துக்கொண்டு போய் அந்த வாட்டிகன் சிட்டியில் இன்னைக்கு இருக்கிற அந்த பேதுரு ஆலயம், அந்த பேதுருடைய அந்த ஆலயத்துக்கு கீழே தான் பேதுருடைய எலும்புகள் இருக்கிறது. ஏன்னா அவங்க மாம்ச பிரகாரமாக சிந்தித்து உண்மையில் என் சபையை கட்டுவேன்னு சொன்னால் அந்த எலும்புக்கு மேலே ஆலயத்தை கட்டி வச்சுக்கிட்டு அதாவது மாம்ச பிரகாரமாக சிந்திச்சு அதுக்கு மேலே பேதுருக்கு மேலே எங்கள் ஆலயத்தை கட்டியிருக்கிறோம் என்று கட்டி நாங்கள் தான் அதற்கு பின்பு நாங்கள் தொன்று நாங்கள் அதுக்கு தலைவராக இருக்கிறோம் என்று சொல்லி கொண்டிருக்கிறார். அப்போ இந்த முதல் 300 வருஷம் இருந்த சபை என்ன? அப்போ இதுல இருந்து பிரிந்து போனதுதான் கத்தோலிக்க சபை. இந்த கத்தோலிக்க சபை எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த தோன்றின காலத்துல அது உலகம் எங்கும் வெகு சீக்கிரமாக பரவிட்டு. காரணம், அங்கே சிலை வழிபாடை கொண்டு வந்தார்கள். அங்கே என்னத்தை கொண்டு வந்தாங்க? சிலை வழிபாட்டை கொண்டு வந்து மற்ற உலகத்தில் இருக்கிற மற்ற புறஜாதி ஜனங்கள் எப்படி சாமி கும்பிடுகிறார்களோ அதே போல இந்த இதுக்குள்ள கொண்டு வந்ததுனால இந்த காரியங்களை செய்வது அவர்களுக்கு ஈஸியாக இருந்தபடினால அது உலகம் எங்கும் பரவிவிட்டது. பின்பு மார்ட்டின் லூத்தர் அதை எதிர்த்து புரோட்டஸ்ட் பண்ணி அவர் மீண்டும் இந்த உண்மையான கிறிஸ்தவத்தை உள்ளே கொண்டு வர வேண்டும் என்று அவர் போராடினார். அதனால அவங்க சொல்றாங்க, ரோமன் கேத்தலிக் சபையில் என்ன பிரிஞ்சு போச்சு, மற்ற சபையெல்லாம் பிரிவினை சபை என்று சொல்லுகிறார்கள். இல்லை, சரி, இன்னும் சில காரியங்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். பாருங்க, புதிய ஏற்பாட்டின் சபை முதலில் ஆரம்பிக்கப்பட்டது எருசலேம், பின்பு எபேசு, பின்பு ஆசியாவில் மற்ற சபைகள், இப்படி சபையெல்லாம் உருவாக்கி வந்தது. இப்போ பாருங்க, வேதாகமத்தின் அடிப்படையில் பார்த்தால் வேதாகமத்தில் சிலை வழிபாடு கூடாது, விக்கிரக ஆராதனை கூடாது, சிலை வழிபாடு கூடாது. இப்போ நம்ம இதை போய் அவங்கள்ட்ட சொன்னோம்னா அவங்க சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? நாங்கள் வணங்குறது சிலை இல்லை, என்னத்தை வணங்கணும்னு சொல்லுவாங்க? நாங்கள் சொரூபத்தை வணங்குகிறோம் என்று சொல்லுகிறார். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், தெரியாதவர்கள் புரிந்து கொள்ளுங்கள். சிலை என்பதும் சொரூபம் என்பதும் விக்கிரகம் என்பதும் ஒன்றுதான். ஆகவே பாருங்க, ஆர்சி சபை அதை அனுமதிக்கிறது, கிறிஸ்தவ சபை ஆவிக்குரிய சபை அதை அனுமதிக்கிறது இல்லை, சிலை வழிபாட்டை அனுமதிக்கிறது இல்லை. முதலாம் நூற்றாண்டில் இயேசு கிறிஸ்து, அதற்கு பின்பு பேதுரு, பின்பு அப்போஸ்தலர்களால் நிறுவப்பட்ட புதிய ஏற்பாட்டின் சபை விக்கிரக ஆராதனையை, சிலை வழிபாடை, சொரூப வழிபாட்டை அனுமதிக்கிறது இல்லை. ஆகவே இந்த சிலை வழிபாடு, இந்த சொரூப வழிபாடு, விக்கிரக ஆராதனையை கொண்டு வந்தது ரோமன் கேத்தலிக்கம். அந்த ரோமன் கேத்தலிக் என்பதற்கு அர்த்தம் அது உலகளாவிய ஒரு மதம். ரோமன் கேத்தலிக் என்னது? உலகளாவிய மதம். அது கிறிஸ்தவத்தை சார்ந்தவர்கள் அல்ல. அதுக்கு அர்த்தமே என்னவா? உலகளாவிய ஒரு மதம். உலகளாவிய
உலகளாவிய ஒரு கொள்கையை கொண்ட ஒரு அமைப்பு. ஆகவே கிறிஸ்தவம் என்பது முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல. கிறிஸ்தவம் என்பது ஒரு மார்க்கம். மார்க்கம்னா வழி. இயேசு கிறிஸ்துவனுடைய வழியை நாம் உத்தமமாய் பின்பற்றி போவோமானால் நாம் சென்று அடையக்கூடிய இடம் பரலோகம். ஆனால் அந்த மார்க்கத்தில், கிறிஸ்தவ மார்க்கத்தில் சிலை வழிபாடு கூடாது என்று தெளிவாக போதிக்கும். குறிப்பாக இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வெறுத்ததற்கு முக்கிய காரணமே ஏன்? இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வெறுத்ததனுடைய காரணமே என்ன? சிலை வழிபாடு அவர்கள் செய்தார்கள். அந்நிய தெய்வங்களை அவர்கள் தொழுது கொண்டது நிமித்தம் கர்த்தர் அவர்களை முற்றிலுமாக வெறுத்து அவரை மற்ற தேசங்களுக்கு அடிமையாக வெற்றி போட்டார். இதையெல்லாம் தெரிந்திருந்தும் இவர்கள் பேசுகிற காரியம், நாங்கள் சொர்க்க வழிபாடு பண்றோம் அப்படின்னா, கர்த்தரை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் அவருடைய வார்த்தையை காட்டிலும் இவர்கள் பெரியவர்கள். இவர்கள் உபதேசத்தை, மனித உபதேசத்தை ஜனங்கள் ஏற்றுக்கொண்டு இந்த நாட்களிலும் கிறிஸ்துவுக்குள் உண்மையாய் தங்களை அர்ப்பணிக்காமல் எதிர் பேசுகிறவர்களாகவும் கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிராகவும் காணப்படுகிறவர்களாக இன்றைய வரைக்கும் இது இந்த கத்தோலிக்க சபை காணும். கத்தோலிக்க சபை மட்டுமல்ல, நீங்க ஒரு காரியங்களை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிராத உபதேசத்தை விட்டு மாற்று உபதேசத்தை பேசுகிற அது எந்த சபையாக இருந்தாலும் சரி, குறிப்பாக யெகோவா சாட்சி என்று ஒரு சபை இருக்கிறது, இயேசுவின் நாமத்தினால என்கிற ஒரு சபை இருக்கிறது, நியூ எருசலேம் என்கிற ஒரு சபை இருக்கிறது, பின்பு இன்னும் சில பிரிவினை, இதைத்தான் பிரிவினை சபை என்று சொல்கிறது. எப்படி? வேதத்தை விட்டுவிட்டு மனித உபதேசத்தை போதிக்கிற அது எந்த சபையாக இருந்தாலும் அது பிரிவினை சபை. ஆகவே இந்த வேதாகமம் என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் போதிக்க வேண்டும், அதைத்தான் கை கொள்ள வேண்டும். இதை விட்டுவிட்டு இன்னைக்கு அவரவர் ஒரு கருத்தை முன்வைத்துக் கொண்டு போதிக்கிறது. வேதாகமம் சொல்லுகிறது இதை சாப்பிடாதனா அதை சாப்பிடாம விட்டுறணும், இதை அணியக்கூடாது, நீ அலங்காரம் பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது. நீ அதை மாற்று அந்த ஒரு வசனத்தை நீ மாற்றுவதற்கு பல காரியங்களை ஒன்று உபதேசமாக கொண்டு வந்து நீ பேசுனீங்கன்னா அந்தி கிறிஸ்து யாருன்னா, வேதத்துக்கு விரோதமாய் பேசுகிற எல்லாமே யாரு? வேதத்துக்கு விரோதமாக பேசுகிற, இந்த பைபிளுடைய வசனத்துக்கு விரோதமாக பேசுகிற யாரா இருந்தாலும் அவங்க யாரு? அந்தி கிறிஸ்து. அந்தி கிறிஸ்துடைய ஆவி அவர்களுக்குள்ளாக இருக்கிறது. ஆகவே அநேகர் வருவார்கள், அநேகர் சொல்லுவார்கள். அதுக்காகத்தான் நீங்க வேதாகமத்தை கற்று தெரிந்திருக்க வேண்டும். அப்பதான் அவர்களுக்கு நாம் சரியான ஒரு பதிலை நாம் சொல்ல முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, நீங்க வாசிக்க 1 கொரிந்தியர் 1:8 வாசி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவராய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். இப்ப பாருங்க, கர்த்தருடைய நாளிலே நம்ம குற்றம் சாட்டப்படாமல் இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய நாளில, அவருடைய வருகை நாளில நம்ம குற்றம் சாட்டப்படாமல் இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? சத்திய வசனத்தின்படி நடக்கிறவர்களா நாம் இருக்கணும். கீழே வாசிங்க. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவிலே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். பாருங்க, நம்முடைய குமாரனும் தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு. அப்ப நம்ம ஐக்கியம் யாரு கூட இருக்கணும்? நம்முடைய ஐக்கியம் யாரு கூட இருக்கணும்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட இருக்கணும். சொரூபத்தோட இருக்கக்கூடாது, விக்கிரகத்தோட இருக்கக்கூடாது, அல்லது சிலையோட இருக்கக்கூடாது. அப்புறம் நம்முடைய ஐக்கியம் எங்க இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் அவர் உண்மையுள்ளவர். வாசிங்க.
சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும். ஒரே காரியம்னா எப்படி பேசுறது? ஒரே காரியத்தை பத்தி பேசணும்னா என்ன பேசணும்? இந்த சத்திய வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை பேசணுதா? கரெக்டா சொன்னாங்க. ஒரே காரியத்தை பேசவும், பிரிவினை இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்க வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். அப்ப என்ன செய்யணும்? பிரிவினை இருக்கக்கூடாது. கிறிஸ்தவத்துக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? பிரிவினை இருக்கக்கூடாது. இந்த பிரிவினை இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் சத்திய வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை நீ கை கொண்டு அதன்படி நடக்க உன்னை ஒப்புக்கொடு. இதற்கு விரோதமாய் பேசுகிற எந்த ஒரு காரியமாய் இருந்தாலும் அது கர்த்தருடைய உபதேசம் அல்ல. வாசிங்க கலாத்தியர் நிருபம் 7 வாசிங்க. 1:7. வேறொரு சுவிசேஷம் இல்லையே. வேறொரு சுவிசேஷமே இல்லைங்க. வேறொரு சுவிசேஷமே இல்லை. இந்த சத்திய வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை தவிர வேறொரு சுவிசேஷமே இல்லை. வாசிங்க. சிலர் உங்களை கலங்கப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேற இல்லை. அப்ப இங்க வேதாகமத்தில் இல்லாத காரியத்தை எவன் போதித்தாலும் அவன் என்ன செய்யறான்? உங்களை கலங்கப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேற இல்லை. அப்ப குழப்பத்தை ஏற்படுத்தணும். இதை வாசிங்க. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் பாருங்க, பவுல் சொல்றாரு, நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். நம்ம பாருங்க, பவுலாய் இருக்கட்டும் அல்லது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாய் இருக்கட்டும், நாங்கள் பிரசங்கித்து வருகிற இந்த சுவிசேஷத்தை தவிர வேறொரு சுவிசேஷத்தை அவன் பிரசங்கித்தால் அவன் யாரா? அவன் சபிக்க. அப்ப இந்த வேதாகமத்தில் இருக்கிற காரியத்தை விட்டு நீ ஒரு புதுசா ஒரு உபதேசத்தை நீ போதித்தாப்ப நீங்க யாரு? கிரகாராதனை பண்ணக்கூடாது என்று வேதம் சொல்லுச்சுன்னா நாங்க சொரூப வழிபாடு பண்ணுவோம், கிரகாராதனை பண்ணுவோம், அதான் சரியானது, நாங்க தான் உண்மையான சபை, நீங்க பிரிவினை சபை என்று சொன்னா இதுல இப்ப பிரிவினை சபை யாரு? வேதத்தை கை கொள்ளுகிறவர்கள் பிரிவினை சபையா? வேதத்தை விட்டு மனுஷ உபதேசத்தை கை கொள்ளுகிறவர்கள் பிரிவினை சபையா என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை நாங்கள் உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கீழே வாசிங்க. முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். நான் இப்பொழுது மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா நான் பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷனுடைய யோசனைப்படி நான் ஆனதல்ல, உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலர்களும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் சொல்லி போன இந்த உபதேசம் ஆண்டவருடைய உபதேசம், ஆண்டவருடைய வெளியேறப்பட்ட வார்த்தை. வேற சகோதரர், என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷனுடைய யோசனைப்படியானதல்ல என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையெல்லாம் மனுஷனுடைய யோசனையின்படி சொல்லப்பட்ட எந்த ஒரு காரியமுமே இந்த வேதாகமத்தில் இல்லை.
ஆகவே இந்த வேதாகமம் என்ன போதிக்கிறதோ அதைத்தான் கை கொள்ள வேண்டும். கலாத்தியர் 5:16 வாசிங்க. கலாத்தியர் 5:16 வாசிங்க. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். பாருங்க, பின்னும் நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு சொல்லுகிறார். பின்னும் நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள். இப்போ சத்திய வேதாகமத்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை ஆவிக்கேற்றபடி ஏற்றுக்கொள்ளணும், மாம்சத்துக்கு ஏற்றபடி ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாமல் இருப்பீர்கள். ஆவிக்குரிய பிரகாரம் அதை சிந்திக்கணும், ஆவிக்குரியபடி அதை ஏற்றுக்கொள்ள அதுபடி நடக்க ஒப்பு கொடுக்கணும். வாசிங்க. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சை செய்கிறது என்று நீங்கள் செய்ய வேண்டும் என்றிருக்கிறவர்களை செய்யாதபடிக்கு ஒன்றுக்கொண்டு விரோதமாயிருக்கு. இப்ப பாருங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது, ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஆவியின்படி சிந்தித்து அதன்படி நடக்கிறவர்களா இருக்கணும். இப்ப பாருங்க, இது ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்குது. இதுல கொஞ்சமும் அதுல கொஞ்சமும் இருந்தால் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருந்து வாசிங்க. ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. ஆவியின்படி நடக்கணும். இன்னும் பாருங்க, புதிய ஏற்பாட்டின் சபை ஊழியக்காரர்கள் இன்னும் அநேகர் நியாயப்பிரமாண ஊழியர்களாக இருக்கிறாங்க. அங்க சொல்லி இருக்குங்க, பழைய ஏற்பாட்டை சொல்லி நீ புதிய ஏற்பாட்டின் விசுவாசியா பழைய ஏற்பாட்டின் விசுவாசியா? வாசிக்கல. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. பாருங்க, மாம்சத்தினுடைய கிரியைகள் வெளியரங்கமா இருக்குது. அவையாவன விபச்சாரம், தேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, தில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னமே நான் சொன்னது போல பாருங்க, அநேக விஷயங்களை சொல்றார் பவுல். ஆவிக்குரிய சபைக்கு சொல்றார், இதெல்லாம் உனக்குள்ள இருந்துச்சுன்னா நீ ஆவிக்குரிய சபை இல்லை. ஏதாவது மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்குது. அது என்ன? விபச்சாரம். ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களுக்குள்ளே சபைக்குள்ளே விபச்சாரம் இருக்கலாமா? விபச்சாரம் 2 வகைப்படுகிறது. ஒன்று விபச்சாரம் என்னங்கிறது தெரியும். இன்னொன்று வேதாகமம் சொல்லுகிறது, சிலை வழிபாடு பண்ணினால் அதுக்கு என்ன, அதுக்கு பேர் என்னது? விபச்சாரம். நீங்கள் அநேக தேவனோட நீங்கள் விபச்சாரம் பண்ணினீர்கள், இப்படி எழுதியிருக்கு வேதாகமத்தில். ஆகவே விபச்சாரங்கள், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், இங்கே வந்துச்சா விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், கிறிஸ்தவத்துக்குள்ள இருக்க வச்சிருக்காயா? இன்னும் பில்லி சூனியம் வச்சிருக்காயா? பில்லி சூனியம் செய்கிறேன், சோசியம் பார்க்க போகிறேன், பில்லி சூனியம். அப்புறம் விரோதங்கள், பகைகள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளை இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பில்லை என்று முன்னமே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுதும் சொல்லுகிறேன். இப்படியாப்பட்ட காரியங்களை செய்கிற யாரும் கிறிஸ்துவனுடைய உபதேசத்தில் நடக்காதவர்கள், கிறிஸ்துவை அவர்கள் அறியாதவர்கள். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். ஆகவே நம்ம எப்படி இருக்கணும்? பரிசுத்தராய் இருக்கணும். அந்த பரிசுத்தருடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால் சத்திய வேதம் நமக்கு என்ன போதிக்கிறதோ அதைத்தான் செய்ய வேண்டும்.
அதை விட்டுவிட்டு மாற்று உபதேசம் பண்ணுவதோ சத்திய வேதாகமத்துக்கு எதிர்த்து நிற்பதோ அது செய்யக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசியுங்கள் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசியுங்கள். ரெண்டு யோவான் 9வது வசனம். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. பார்த்தீங்களா, வேத வசனம் எவ்வளவு தெளிவா சொல்லுது பாருங்க. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனே பிதாவையும் குமாரனையும் உடையவன். கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். அப்ப பாருங்க, வேத வசனம் தெளிவா சொல்லுது. எவனும் படிக்கிறது கிடையாது, படிச்சாலும் அதை ஜனங்களுக்கு போதிக்கிறது இல்லை. இவனுக்கு என்ன மனசுல தோணுதோ அதை போதிப்பது. இயேசு கிறிஸ்து கூட இருந்த 12 சீசர்கள்ல ஒருவராகிய யோவான் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். வாசி. ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால். எந்த உபதேசம்? இந்த சத்திய வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற உபதேசத்தை அல்லாமல் வேறொரு உபதேசத்தை கொண்டு வந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும். அவனை என்ன செய்யணும்? உங்க வீட்டில் ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமல் இருங்கள். இந்த சத்திய வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் வேறொரு உபதேசத்தை கொண்டு வந்தால், அது அப்போஸ்தலனாகிய பவுலாக இருந்தாலும் அல்லது தூதனாக இருந்தாலும் கொண்டு வந்தா அவனுக்கு நீங்க என்ன செய்யணும்? வாழ்த்துதல் சொல்லாமலும் அவனை வீட்டில் ஏற்றாமலும் இருங்க. அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய துர்க்கிரியைகளுக்கும் பங்குள்ளவனாய் இருக்கிறான். ஆகவே இந்த கிறிஸ்துவனுடைய உபதேசத்தை கொண்டு வராமல் வேறொரு உபதேசத்தை எவன் கொண்டு வருகிறானோ அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாதீங்க, அவனை உங்க வீட்டிலேயே ஏற்றான். அவன் கொண்டு வந்திருக்க சரியான உபதேசமா என்பதை தெரிந்து கொள்வதற்கு நாம் சத்திய வேதாகமத்தை கண்டிப்பாக அவருடைய வார்த்தையை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, இது கடைசி காலமாக இருக்கிறது. வஞ்சிக்கிறவர்கள் அநேகர் தோன்றுவார்கள். அநேகர் ஏனென்று சொன்னால் ஒரு வசனம் சொல்லுகிறது, பிசாசானவனுக்கு கொஞ்ச காலமே இருக்கிறது என்று எண்ணி யாரை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல சுற்றி வருகிறான். அப்படின்னா பாருங்க, அவன் சிங்கமா வரமாட்டான். பிசாசானவன் மனிதர்களை ஏவி கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் இருக்கிறவர்களை ஏவி கிறிஸ்துவுக்குள் உண்மையாக இருக்கிறவர்களையும் வழிகளில் போகத்தக்கதாக உபதேசத்தை கொண்டு வருவோம். இது சபைக்குள்ளேயே இருக்கும். நம்ம ஆட்கள் என்ன நினைக்கிறாங்க? அங்கேயும் சத்தியவசனம் தானே போதிக்கிறாங்க. அப்ப அது இல்லை. இந்த உபதேசம் நாம் கையில் வைத்திருக்கிற சத்திய வேதாகமத்தினுடைய உபதேசமாக இருக்க வேண்டும். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று இந்த நாளிலும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். ஆகவே பிரிவினை சபை என்பது ஆவிக்குரிய சபை அல்ல. இயேசு கிறிஸ்து மூலமாக, அப்போஸ்தலர்கள் மூலமாக, பேதுரு மூலமாக, அப்போஸ்தலர்கள் மூலமாக தொன்று தொற்று ஆவிக்குரிய கிறிஸ்தவம் இந்த சத்திய வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறவர்களே உண்மையான சபை. இதிலிருந்து பிரிந்து போய் வேற்றுமையான உபதேசத்தை போதிக்கிற யாராக இருந்தாலும் அவர்கள் கிறிஸ்துவின் சபை அல்ல. அவர்கள் அந்தி கிறிஸ்துவுடைய ஆவியை உடைய பிரிவினை சபைக்காரர்கள் என்பதை நீங்கள் இதன் மூலம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் ஸ்தோத்திரம். நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நாம ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் கூடி வரவும், உங்களை பாடவும், உங்களை துதிக்கவும், உங்களை ஆராதிக்கவும், உங்கள் ஜீவனோட வார்த்தைகளை கேட்கவும் எங்களுக்கு உதவி செஞ்சீங்களே நன்றி. இந்த நாளில் கூட கர்த்தாவே இயேசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கிறிஸ்துவின் உபதேசத்தை விட்டு பிரிந்து மனுஷ உபதேசத்தையும் கள்ள உபதேசத்தையும் போதிக்கிறவர்களை குறித்து இந்த நாட்களில் நாங்கள் அறிந்து கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செஞ்சீங்களே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த காணொலியை பார்க்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம் பிள்ளைகள் இதை அநேகருக்கு பகிர்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் பிரிவினை சபை எது என்பதை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க ஆண்டவரே. யூடியூப் மூலமாக சொல்லப்படும் இந்த வார்த்தையானது ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அநேகருக்கு சென்றடைந்து உங்கள் நாம மகிமைப்பட கத்த உதவி செய்யுங்க. சபையிலே கேட்டவங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. குறிப்பாக இந்த நாளிலே சபையிலே கேட்ட பிள்ளைகளை ஆண்டவரே உங்கள் சத்திய வசனத்தின்படி உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் நிலைநிறுத்துங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் எதை பேசினாலும் ஆண்டவரே அதை உங்கள் நாம மகிமை கண்டு பேச கர்த்தர் உதவி செய்யுங்க. உங்கள் சத்திய வசனத்தில் நிலைத்திருந்து உங்களுக்கு நல்ல கனிகளை கொடுத்து உங்கள் வருகைக்கு ஆயத்தப்பட ஏசப்பா நீங்கள் உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே தொடர்ந்து நீங்கள் நினைத்திருங்கள். ஒரு சின்ன